ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பு துறையை வேணாண்டா சாமி, நம்ம போய் சொந்தமாக ஒரு தொழிலை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாக்குள்ளங்க நடிப்பு துறைக்கே டாட்டா காமிச்சிட்டு போன நடிகர்கள்லாம் உண்டு இல்லையா? அந்த நடிகர்கள்லாம் யாரு, எதனால நடிப்பே வேணான்னு வெறுத்து வாழ்க்கையை ஒதுக்கி போய் வேற ஒரு துறையில போய் உட்கார்ந்து சாதிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா நம்ம பேசுவோம் நண்பர்களே. இது கண்டிப்பா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு துறையில ஒரே ஒரு விஷயத்துல மாட்டிக்காம வேற வேற துறையில நாலேஜ் வளர்த்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி எந்த நடிகர்கள்லாம் இந்த ஒரு வலையில் இருக்கிறார்கள் என்பதை பத்தி நம்ம தெள்ள தெளிவா பேசுவோம். இதுக்கு மேல நேரம் கடத்தாம வீடியோல போவோம் வாங்கலாம். எப்படியோ சீக்கிரமா முடிச்சாச்சு. அதனால இப்ப நேரா முதல் ஆளை பத்தி பேசுறோமா. முதலாவதா சொல்ல போறது நடிகர் சித்தார்த் வேணுகோபால் அவர்கள். இவரை நம்ம எந்த படத்துல பார்த்து இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னு பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு படம், விஜய் ஆண்டனி அவர்கள் டெபியூ ஆன படம் இல்லீங்களா. இந்த படத்துல அசோக் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா பல பெண்களின் மனதை கொள்ளையடித்த ஒரு நடிகரா அந்த காலகட்டத்தில் இவர் பேர் வாங்கினாரு. இருந்தாலும் இந்த பேர் வாங்குறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் ஆயிடுச்சா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெரியரை, அதாவது பிலிம் கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் சந்தித்த அவமானங்கள் மற்றும் இன்னல்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவர் எப்படி சினிமா உள்ள வந்தார் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஏன்னா சித்தார்த் அவர்கள் கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்து படிச்சு வளர்ந்த ஒரு பையன் தான். சோ ஆரம்பத்துல ஒரு கம்பெனில, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பாக்கெட் மணிக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு, மாடலிங் பண்ணிருக்காருங்க. அந்த மாடலிங் பண்ணும்போது ஒரு சில ஆட் பிலிம், ஆட் ஷூட், இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்களா பிராண்டுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் போது தமிழ் சினிமா இயக்குனரான காந்தி கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காரு, இந்த பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறானே, நம்மளோட முதல் படத்துல இவனவே ஹீரோவா போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் அந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்ற படத்துல இவரை ஹீரோவா பிக்ஸ் பண்ணாங்க. ஆனா அவ்வளவு ஈஸியா அந்த கேரக்டர் அவருக்கு கிடைக்கலங்க. இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இவரை வச்சு செஞ்சாங்களாம் ஆடிஷன்ல. அதுக்கப்புறமா தான் இவரை ஃபைனலா செலக்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஓகே, ஒரு படத்துல நம்ம நடிக்கிறதுக்கு, அதுவும் ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உடுமா ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு கிடைச்ச ஒரு பலன் என்ன தெரியுங்களா, நீ எல்லாம் ஒரு நடிகரா, உனக்கு நடிப்பே தெரியல போயா, உன்னாலதான் அந்த படம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விமர்சனம் வந்திருக்குது. விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா அடடா போச்சா, இனிமேல் நம்மளுக்கு சினிமாவே ஒத்து வராது, நம்ம ஊத்தி மூடிட்டு நம்ம தொழில பார்க்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சினிமால நடிக்காம ஃபாரின்ல போய் MBA எல்லாம் படிச்சு கலிபோர்னியாலே போய் செட்டில் ஆகி அங்கேயே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. ஏன்பா நடுவுல ஒரு கதை சொல்ல நீ விட்டுட்டியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படத்தோட கதையை சொல்ல பாத்தீங்களா. இதுவும் பாத்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் ரிலீஸுக்கு அப்புறம்லாம் நடக்கலங்க. ஆனந்த தாண்டவத்துல இவர் புக் பண்ணும் போதே நான் படத்துல சேர்த்தே இவரை புக் பண்ணிட்டுக்கிறாங்க அந்த படத்தோட இயக்குனர். புக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பையன் நல்லா நடிக்கிறான். ஆனா எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா நடிக்கிறானா, நான் படத்துல வரா மாதிரி கொஞ்சம் கெத்தான, கொஞ்சம் ஐஃபையான ஆள் மாதிரி கொடுத்தா நடிக்கிறான். ஆனந்த தாண்டவத்துல வரா மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் பையனா ரொம்ப எமோஷன்ஸோட நடிக்க சொன்னா இவனுக்கு நடிப்பு வரமாட்டேங்குது அப்படின்றத நான் படத்தோட இயக்குனர் நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடிச்சு அந்த படத்துல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு பேர் வந்தது. பேர் வரும்போது ஊர்ல ஆள் இல்ல, எங்கேயான எல்லாரும் அடுத்த படத்துல புக் பண்ணலாம் தேன்னா மனுஷன் கிளம்பி கலிபோர்னியாக்கே போயாச்சு. போயிட்டாங்க படிக்கிறேன்னு சொல்லி அப்படியே வேலை தேடி அங்கேயே செட்டில் ஆயாச்சு. இனிமேல் நடிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் உட்காந்து ஏன் வேலையை பாக்குறேன், எனக்கு இதுல தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாருப்பா சித்தார்த் வேணுகோபால். இதுக்கப்புறம் வருவாரான்னு அவரை கேட்டா தான் நம்மளுக்கு தெரியும். இரண்டாவதா நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டான VD சுவாமி அவர்களோட வளர்ப்பு பையன் தான் அரவிந்த் சுவாமி அவர்கள். ஆரம்பத்துல இவர் லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போதே நல்ல படிப்பாளி, ஆனா நடிப்பு மட்டும் சுத்தமா வராதான். ஏன்னா லைலா காலேஜில் நடக்கிற அந்த நாடகத்தில் இவர் மேடை ஏறினாலே கலாச்சி வெளில அமைச்சிருவாங்களா, யோ போயா அவனுக்கு நடிப்பே தெரியல அப்படின்ற மாதிரி. அதனால லைலா காலேஜில் கொஞ்சம் பாக்கெட் மணி, அப்பா பெருசா காசு கொடுக்க மாட்டார் அப்படின்றதுனால மாடலிங் பண்ணிட்டு இருந்தாரா மனுஷன். மாடலிங் பண்ணி கொஞ்சம் காசு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே லைலா முடிச்சதுக்கு அப்புறமா நேரா அமெரிக்கால போயிட்டு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்டடிஸ் பண்ணிருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இவருக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே இல்ல. இருந்தாலும் இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டாக்டர் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்திருக்கிறாருங்க. ஆனா கனவு மெய்ப்படவில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் அவரோட தளபதி படத்துக்கு ஒரு கலெக்டர் வேணும், ஐ மீன் ரஜினி அவர்களுக்கு தம்பியான ஒரு கலெக்டர் வேணும் அப்படின்னு ஆளை தேடும் போது என்னென்னமோ ஆட்களை தேடி பார்த்திருக்கிறாரு. யாருமே செட் ஆகல. கடைசியா அரவிந்த் சுவாமி அவர்களை ஒரு ஆட் பிலிம்ல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பையன் கரெக்டா இருப்பான், புடிச்சு போடு அப்படின்ற மாதிரி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சுவாமி அவர்களோட அப்பாட்டெல்லாம் பேசி பர்மிஷன்லாம் வாங்கி தான் இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு. இருந்தாலும் அரவிந்த் சுவாமி நம்ம எல்லாம் என்ன சினிமாக்காரனா, ஏதோ கூப்பிடுறாங்க நடிச்சுட்டு நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம், நம்ம பிசினஸை பார்க்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தளபதி படத்தை முடிச்ச கையோட கிளம்பலான்னு இருந்தாராம். உடனே மணிரத்னம் வேணாம்
உன்னை வச்சு நான் அடுத்தது ரோஜான்னு ஒரு படம் கமிட் பண்ண போறேன், இந்த படத்தையும் நடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அரவிந்த் சுவாமி என்ன சொல்லிருக்காரு, ஏங்க நானே நீங்க ஏதோ கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த தளபதி படத்துல வந்து நடிச்சேன், இப்ப நான் அடுத்த படத்துல என்ன கமிட் பண்றீங்க, எனக்கு நடிப்புலாம் பெருசா வராது அப்படின்னதுக்கு மணிரத்னம் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாரா. நடிக்கும் போது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஏகப்பட்ட ரொமான்ஸ் காட்சிகள், மதுமிதாவா மதுபாலா கூட வரும். அந்த ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிக்க மாட்டேன்னு அழுதாராங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இது வந்து மதுபாலாவே ஒரு பேட்டியில சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்னசென்ட்டான ஒரு மனுஷன், சினிமா தெரியாத, சினிமா வேணாம் அப்படின்ற மனுஷன். அவருக்கு வந்து நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கிறனால சினிமால ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அவ்வளவுதான். சினிமால வந்து நான் பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல. சரி உள்ள வந்தாச்சு, இந்த சினிமா உள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உழைச்சிருக்கிறாரு அரவிந்த் சுவாமி அவர்கள். அதன் விளைவுதான் நடிகை மட்டுமா செய்யணும், டப்பிங்னா என்னன்னு கத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மள எல்லாம் சாக்லேட் பைன்றானுங்க, அந்த இமேஜே வேணாம், ஆக்ஷன் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷனும் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ ஆனோடனே எதுக்கு ஆக்ஷன், காமெடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு காமெடி ரோலும் நடிச்ச ஆள் தான் இவரு. சோ இந்த மாதிரி சினிமால இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல சினிமா வேணாம், அப்பாவோட பிசினஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சினிமாவுக்கு மொத்தமா முழுக்க போட்டு பிசினஸ்ல இறங்கிட்டார் நம்ம அரவிந்த் சுவாமி அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஒரே வெற்றி தான். 2003 வருஷம் இன்டர்ப்ரோ குளோபல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யூனியனுக்கு இவர் வந்து பிரசிடென்டா இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ப்ரோலீஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஒரு சேர்மனாவும் இருந்தாருங்க. 2005 வருஷம் டேலண்ட் மேக்ஸிமஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு சேர்மனா இருந்தாரு. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது 2005 வருஷம் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனனால கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 வருடம் பெட் ரிட்டனா இருந்ததுக்கு அப்புறம் பாடி வெயிட் கெயின் ஆயிடுச்சு. டோட்டலா மனுஷன் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு மணிரத்னம் அவர்கள் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இப்படியே இருந்தா உனக்கு ஒரு சேஞ்ச் இருக்காது, நீ சினிமால நடிக்கவா, அப்பதான் வந்து மறுபடியும் உனக்கு ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அவரு 2-3 படம் ஆசைக்காக நடிச்சாரு. அவரோட ஆசை இல்ல, மணிரத்னம் ஆசைக்காக நடிச்சாரு. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு பிசினஸ் தாங்க இன்ட்ரெஸ்ட்னு மறுபடியும் ஓடி போயிட்டார் அரவிந்த் சுவாமி அவர்கள். சோ இவரோட கதையும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை தான். எது பிடிக்குமோ அதை செய்யுங்க, அதை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு போய் செஞ்சீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் நீங்க செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ஓடி தான் வரணும். சோ இப்போ மூன்றாவதா சொல்ல போறது இன்னொரு இன்ஸ்பிரேஷன் நம்ம தல அஜித் அவர்கள். அதாவது இவருக்கு ஆரம்பத்துல என்ன பண்றதுனே தெரியலங்களாங்க. இவர் வந்து ஸ்கூல் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் 10th எல்லாம் கட்டடிச்சு பாதியிலே நிறுத்தி கோட்டடிச்சு அதுக்கப்புறம் நான் ரேசிங் போறேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரியாத ஒரு சில கதைகள் நான் இந்த வீடியோல சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ரேசிங் மேலதான் ஆசை. ரேசிங் பண்ணணும்னா பைக்கோட மெக்கானிசம் கத்துக்கணும், அதனால மெக்கானிக்கா வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனில ஒரு அப்ரெண்டிஸா வேலை செஞ்சு மொத்த மெக்கானிசத்தையும் கத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, ட்ராக்ல போய் ரேஸ் விட வேண்டியது தானே. ஆனா போய் ரேஸை பத்தி விசாரிச்சா ஏகப்பட்ட செலவாகும் தெரியுமா, காசு வச்சுக்கிறியா நீ அப்படின்னு கேட்டதுக்கு காசு இல்ல. மனுஷன் என்ன பண்றாரு, சரி ஏதாவது ஒரு கம்பெனில போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கார்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்துருக்காரு. அதுலயும் சம்பளம் பத்தல, ஓகே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சு இவரே ஒரு கார்மெண்ட் கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா பிசினஸ் லாஸ். இதுக்கப்புறம் என்னதான் பண்றது, எந்த துறையில போனாதான் காசு நிறைய வரும், நான் ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் சினிமா உள்ள மாடலிங் உள்ள வந்துருக்காரு. மாடலிங் உள்ள வந்தோன்னா கொஞ்சம் காசு பார்த்த மனுஷனுக்கு ஹீரோ வாய்ப்பும் கிடைச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கூட படிச்சவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் மகனான எஸ்பிபி சரண். அவர் என்ன பண்ணிருக்காரு, உன்னை வந்து நான் ஒரு தெலுங்கு படத்துல அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அஜித் அவர்கள் முதல்ல ஹீரோ அறிமுகப்படுத்தின தெலுங்கு படம் தான் பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு படம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில படங்கள் வந்து பண்ணாரு, நடுவில் ரேசிங் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 17 மாசம் மனுஷன் வந்து பெட் ரிட்டன் ஆனதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா மறுபடியும் ரேசிங் விட முடியாது, காசு வேணுமே அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உல்லாசம் படத்துல கிட்டத்தட்ட அஜித் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ன்ற பேரை அன்னியே வாங்கிட்டாரு அஜித் அவர்கள். இதுக்கப்புறம் நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து சினிமான்றது வந்து ஒரு பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு துறை தானே தவிர இவரோட இன்ட்ரெஸ்ட்டை பூர்த்தி பண்ற ஒரு துறை கிடையாது அப்படின்றது அஜித் அவர்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும். அதனால இன்னும் நிறைய பிசினஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து வர காசை நம்ம ரேசிங்க்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, சினிமா ரிலேட்டட் பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சாரு 1990 வருஷம். அந்த பிசினஸோட பேர் தான் சர்க்கியூட் 9000 அப்படின்றாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் சினிமா பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிறதுக்காக MIT போயிட்டு UAV சிஸ்டம் அட்வைசரா ஆனது மட்டும் இல்லாம டெஸ்ட் பைலட் ஆனாரு நம்ம தல அஜித் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாலேயே பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரே நடிகர் நம்ம தல அஜித் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 2003 வருஷம் இவரோட ஆசை பூர்த்தியாச்சு. ஃபார்முலா ஏசியா BMW சாம்பியன்ஷிப்ல போய் கலந்துகிட்டாரு. ஆனா பெருசா கெலிக்க முடியல. மறுபடியும் ஃபார்முலா 2 2010 வருஷம் கலந்துக்கினாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல இடத்தை பிடிச்சாரு. இதுக்கப்புறமா நம்ம மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு 2023 வருஷம் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு யாரெல்லாம் பைக் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்துறீங்களோ உங்களுக்கு நான் பைக் தரேன், மேப் தரேன், சோறு தரேன், தண்ணி தரேன், எல்லாமே தரேன், நீ காசு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அதை ப்ரமோட் பண்றதுக்கு பைக் தூக்கிட்டு இந்தியா ஃபுல்லா சுத்தி நிற்கிறாரு. இது மட்டும் இல்லாம வருகின்ற 2025 ஆண்டு FIA 24H அப்படின்ற ஒரு சூப்பரான ரேசிங் சீரீஸ்ல கலந்துக்க போறாரு. தட் ரேசிங் இஸ் ஸ்பான்சர்ட் பை
போர்ஷா போர்ஷன்றாங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 25ல் தல அஜித் எப்படி கலக்கிறாருன்னு. இப்போ அடுத்ததா 4வதா சொல்ல போறவர் ஒரு பொலிட்டீஷியன் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பொலிட்டீஷியன் பிளஸ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவரை பத்தி பல பேர் வந்து ரொம்ப நாளா இவரை மட்டும் பத்தி பேச மாட்டேறியா, உனக்கு தில்லு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்கறாங்க. எதை பத்தி பேசுறதுக்கும் தில்லு வேணாங்க, இன்ஃபர்மேஷன் வேணும். எனக்கு இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் நான் பெருசா அலசி ஆராயவில்லை. இப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சனால இவரை பத்தி நான் பேசுறேன். அதாவது ஆரம்பத்தில் இவர் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இவருக்கு பெருசா எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருந்து வந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கணும்னா சினிமாவுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வச்சு நம்ம அரசியல் ஆகலாம், சிஎம் ஆகலாம். இதுதான வழி. தொன்று தொட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறது அரசியல்வாதிகளை கிடையாதுங்க, சினிமா நடிகர்கள் தான் அரசியல்வாதியாய் நல்லது பண்ணுவாங்கன்னு. இந்த இமேஜை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 2008 வருஷம் நானும் ஒரு தயாரிப்பாளராக தமிழ் சினிமா உள்ள வரேன்னு சொல்லி ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு குருவி அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சாரு. இதுவரை பாத்தீங்கன்னா பல படங்களை வந்து ஒரு தயாரிக்கவும் செஞ்சாரு, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண செஞ்சாரு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற பேனர் மட்டும் தான் தெரியும், நம்ம மூஞ்சி அவனுக்குமே தெரியாது. அதனால நம்ம மூஞ்சியை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி 2012 வருஷம் ஓகே அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஹீரோவாகவும் அறிமுகமானாரு. எதிர்பாராத விதமா அந்த படம் ஹிட் அடிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் மக்கள் நம்மள ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்பி பல படங்கள் நடிச்சாரு. உதாரணத்துக்கு நண்பேண்டா, கெத்து, மனிதன், சரவணன் இருக்க பயமேன், அதுக்கப்புறம் பொதுவாக என் மனசு தங்கம், இந்த மாதிரி பல மொக்க படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா ஐயோ நீ இனிமேல் நடிக்கவே நடிக்காத அப்படின்ற அளவுக்கு மக்களோட மனநிலை வந்ததுனால நான் கடைசியா மாமன்னன் ஒரு படத்தை நடிச்சுட்டு நான் அரசியல்ல இறங்கிறேன்னு சொல்லி எதுக்காக சினிமா உள்ள வந்துமோ அந்த ஒரு விஷயத்தை கடைசியா பூர்த்தி பண்ணிட்டாரு மாமன்னன் படத்தின் மூலமாக. இப்போ அரசியல்வாதி தொழில் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே போயிட்டு இருக்குது. தொழிலா இது? ஆமாங்க, பிசினஸ்ங்க. மணிவண்ணன் சொல்ற மாதிரி எவ்வளவு காசு புழங்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இது வந்து சினிமா சீக்ரெட்ஸ், இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸ். பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு சேனலை பத்தி சொன்னேன், சீக்கிரம் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை ஊத்தி மூடுவாங்க பொழுது. 5வது நடிகர் ரவி கிருஷ்ணா அவர்கள். இவரெல்லாம் மறந்துருப்போங்க, ஆனா என்ன ஒரு 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவர் நடித்த 7G ரெயின்போ காலனி சக்கப்போடு போட்டுச்சு. அந்த படத்துல கூட இவர் விருப்பப்பட்டுலாம் வரல, அப்பா கிட்ட ஏகப்பட்ட காசுக்குது, அப்பா நிறைய செலவு பண்றாரு, நம்மளும் நாடா போய் படிச்சுக்கினே இருப்போம், சார் வரைக்கும் படிச்சுக்கினே இருப்போம், ஸ்டூடெண்டாவே இருப்போம், நம்ம சின்ன ஜெயந்த் மாதிரி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் ஒரு வாழ்க்கை இன்ன வரையும் ஓடுனுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் 7G ரெயின்போ காலனி உள்ள எப்படி வந்தாரு, செல்வராகவன் அவர்கள் முதல்ல பார்த்துட்டு சரி உங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, டேய் நீயே ஹீரோவா நடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி காதை பூச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சாரு. இதுக்கப்புறம் இவருக்கும் ஒரு ஹீரோ ஆசை. 7G நம்ம நடிச்ச படம் நல்லா ஓடிதோ, ஓடினதுக்கு காரணம் செல்வராகணும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருங்க, சோனியா அகர்வால் தான், நீ கிடையாது அப்படின்றத இவர் ஞாபகம் படத்தில் இவர் யோசிச்சும் பார்க்கல. இதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுற மாதிரி ஏகப்பட்ட படங்களுங்க. அதுனாங்க விஜய் அவர்கள் கூட கேமியோ வந்தார். அது என்ன படம், சுக்ரன், இந்த மாதிரி படத்தில் நடிச்சாரு. பொன்னியின் செல்வன், இனிதான் நம்ம பொன்னியின் செல்வன் பார்க்குறோம், அன்னியே பொன்னியின் செல்வன்லாம் நடிச்சாரு இவர். இது மாதிரி பல மொக்க படங்கள் தொடர்ந்து ஒரு கேடி என்னென்னமோ படங்கள்லாம் நடிச்சு தமிழ் மக்கள் வெறுத்து போய் இந்த ஆளோட படம் தேட்டரில் வந்தால் பார்க்க கூடாது, திரைத்தனமா உன் படம் 7G நான் பார்த்துட்டு ஹிட் அடிச்சு விட்டனால நீ இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தினுக்கிறேன்னு விட்டதுக்கு அப்புறமா நானும் ஒரு நல்ல நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டு சினிமா விட்டு ஓடிறாம்பர் அப்படின்னு ஆரண்யகாண்டம் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சதுக்கு அப்புறமா மனுஷன் ஓடி போயிட்டு 2014 அப்புறம் 11 அப்புறம் இன்னி வரைக்கும் திரும்பியே வரல. எங்கன்னு பார்த்தா மறுபடியும் போய் வேற ஏதோ ஒரு நாட்டில் படிச்சுனுக்கிறாரு. 6வது நடிகர் அப்பாஸ் அவர்கள். இவரோட கதை பெருங்கதைங்க. அதாவது பாதியை தான் நீ சோசியல் மீடியாவில் உலகிக்குது, மீதி கதை இவரை பத்தி யாருமே சொல்லலை. ஏன்னா நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நான் வெளியே இருந்தா தூக்கி சினிமாவில் போட்டுருவீங்களா? ஏன் உங்களுக்கு அறிவு வேணாம்? எனக்கு நடிகவும் தெரியாது, எனக்கு வந்து மொழியும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தூக்கி வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்களே, முட்டாளுங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அவரோட மனக்குமுறல். ஏன் மனக்குமுறல் கிடையாது, அவரோட மனக்குமுறல். ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இதுக்காக என்ன பண்ணிருக்காரு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில போய் எக்ஸாம்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைலட் ஆக முடியலையா, ஏன்னா காசு எல்லாம் கொஞ்சம் செலவாகும், அதனால பெருசாக ஆக முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே MBA பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி MBA படிக்க போயிருக்காரு. போன வேகத்தில் மனுஷன் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல காசு பாட்டு இல்லை, அதனால ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. இதை பார்த்த ஒரு இயக்குனர், உன் முடி நல்லா இருக்குது, டேய் உன் மயிர் நல்லா இருக்குதா, வாடா வந்து நடுறா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுதான் இந்த படம் நாங்க காதல் தேசம் படத்தில் நடிக்க வச்சாங்க. எப்படிலாம் ஹீரோ செலக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு அத்தனை திறமை இருந்து எவனுக்கும் சான்ஸ் கொடுக்குறது இல்லை, அன்னைக்கு வெறும் முடிய பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த தரமான இயக்குநர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஹீரோக்களை களம் இருக்கிறது அன்னைக்கு இருந்த திறமையான இயக்குநர்கள். இன்னைக்கு எவன்டா கால் ஷீட் விடுவான், அந்த கால் ஷீட்டுக்கு அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஓட்டுனுக்கிறானுங்க இயக்குநர்கள்லாம். அதனால தான் தமிழ் சினிமா தலையில போய் நிற்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உள்ள வந்தவர் தான் நம்ம அப்பாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த படம் ஹிட் ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டை சுற்றி பெண்கள் வெளில நின்று வா 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 கமான் நீ தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு 1 லட்சம் பொண்ணு நினைக்கிறாங்க. 1 லட்சம் பொண்ணு இவர் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு? இந்த மாதிரி இவரோட கெரியர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்பாஸ் என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் தெளிவாக வந்திருக்காரு. எங்க இந்த சினிமாலாம் எனக்கு செட் ஆகாது, ஏன்னா காதல் தேசத்துலேயே எனக்கு தமிழ் தெரியாது, நானே என்னென்னமோ வாய் அசைப்பா பபுள் காம் போட்டு மெல்லுவேன், அதுக்கப்புறம் டப்பிங்கில் அவங்க பார்த்துப்பாங்க, அதனால எனக்கு நடிப்புலாம் சுத்தமாக வராது. அதனால வந்து ஒரு சில படங்கள் கமிட் ஆகி அதில் அட்வான்ஸ் வாங்கி அந்த காசு வச்சு என்ன பண்ணிருக்காரு, நம்ம பிசினஸ் தானே ஆரம்பிக்கணும்னு சொல்லி அங்கேயும் போய் இடம் வாங்கி போட்டுருக்காரு. உதாரணத்துக்கு துபாயில் போய் இடம் வாங்கி போட்டுருக்காரு, இங்க சென்னையில் பிளாட்டு, கோயம்பேடுல லேண்டுன்னு சொல்லி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு மனுஷன். இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது துபாயில இவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் படு லாஸ், காசு ரிட்டனே வரல.
இதுக்காக எல்லா ப்ரொடியூசர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எல்லாம் காசை வாங்கி அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது. இதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும் கடனாளி ஆயிட்டாரா நம்ம அப்பாஸ் அவர்கள். அதனால ஒழுங்கா வாங்கின கடனை திருப்பி கொடு, இல்லைன்னா படத்துல வந்து நடி அப்படின்ற மாதிரி இவரை பல மொக்க படங்கள்ல கமிட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவ்வளவு படங்கள் நடிச்சோம், இவரோட கடன் வந்து தீரவே இல்லையா. அதனால என்ன பண்ணிருக்காரு, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறேன், காசு மட்டும் கொடுங்க, ஏன்னா அவ்வளவு கடனுங்க கழுத்து நெறியுதுன்னு சொல்லி இருக்கிற சின்ன சின்ன கதாபாத்திரம்லாம் நடிச்சு இவரோட இமேஜே காலியாகி வர காசு எல்லாத்தையும் வந்து இவர் கடன் அடைச்சிருக்கிறாரு. இருந்தும் பத்தலன்னு சொல்லி தான் இவர் ஒரு சென்னையில் வச்சு இந்த பிளாட்டையும் வித்தாச்சா, கோயம்பேடுல இருக்கிற லேண்டையும் வித்தாச்சு, ஃபுல்லா பேங்க்ரப்ட் மனுஷன். இனிமேல் என்ன பண்றது, வேற வழியே கிடையாது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேண்டியதான்னு சொல்லி தான் நியூசிலாந்துல கிளம்பி போய் அங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறது, மெக்கானிக்கா இருக்கிறது, டாக்ஸி டிரைவரா இருக்கிறது அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. ஏங்க இவர் தான் நல்லா படிச்சிருக்கிறாருல, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல போக வேண்டியதானா, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கிடைக்காதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒர்க் பர்மிட்ல போயிருக்காரு. அதனால போய் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி இன்னைக்கு மனுஷன் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாரு. இருந்தாலும் சினிமா பக்கமே நான் வரமாட்டோம், எப்போ ஆள விடுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஆரம்பிச்சு சவுத் இந்தியாவில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. செத்தாலும் வரமாட்டாரு இனிமேல் சினிமாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்ல பல நடிகர்களை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் நண்பர்களே. ஆனா இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தனால தான் இவங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பேசியிருக்கேன். இது கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாடமாகவும் இருக்கும் இவங்களோட கதையெல்லாம் கேட்டா. அதனால நான் என்ன சொல்லுவேன், சினிமாவில் உண்மையாவே ஆர்வம் இருக்கா இறங்கி அடிங்க, இல்லையா எந்த தொழில் ஆர்வம் இருக்கோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நானும் செலிபிரிட்டி ஆகணும்னு சொல்லி முட்டாள்தனமா இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ணி சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணாம மிகப்பெரிய ஆளாகுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் கூடி சீக்கிரம் லைவ் வரேன். இது மட்டும் இல்லாம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூன்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய படங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.